சார், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் சார். அதாவது கன்னியாகுமரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அதைத் தொடர்ந்து அவர் தமிழகத்தில் இருக்க காவல்துறையை அணுகுகிறார். அந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக காவல்துறை ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாலியல் பலாத்காரம் நடந்தது கேரளாவில், ஆனால் தமிழக காவல்துறையை அவதூறு பரப்புற மாதிரி நம்ம வீடியோ வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இப்போ அந்த டவுட் வருதுங்க சார். பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படிங்கிறது கேரளா தான், அந்த மாணவி இருக்கிற இடம் தான் தமிழ்நாடு அப்படின்ற அடிப்படையில் கேரள போலீஸார் தானே சார் வழக்கு பதிவு பண்ணணும். நம்ம எப்படி சார் தமிழக போலீஸ் வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியும்? நீங்கள் உங்களோட நிகழ்ச்சியில் எங்கேயாவது இந்த பாலியல் வன்முறை தமிழகத்தில் நடந்தது என்று நீங்கள் சொன்னீர்களா? அந்த பெண் சொன்னாரா? அந்த பெண்ணோட வழக்கறிஞர் சொன்னாரா? இல்லை. அந்த நிகழ்ச்சியில் அந்த பெண்ணே என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, நான் கன்னியாகுமரி காவல்துறையை அணுகியதும் அவங்க அலைக்கழிச்சாங்க. அதற்கு பிறகு கேரளாவை அணுகினோம். சம்பவம் நடந்த இடம் கேரளாவை அணுகினோன்னா அவங்க உடனே எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க என்று சொன்னார். டிஜிபி அலுவலகத்திலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சம்பவம் நடந்த இடம் கேரளா என்று சொல்லியிருக்கிறார்கள். நாமும் அதை மறுக்கவில்லை, பாதிக்கப்பட்டவரும் அதை சொல்லவில்லை. ஆனால் உங்ககிட்ட ஒரு புகார் வந்ததும் நீங்கள் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சம்பவம் நடந்த இடம் கேரளா என்பதால் அந்த முதல் தகவல் அறிக்கையை கேரளாவுக்கு மாற்றுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா இல்லையா? இருக்காப்பா? இருக்குது சார். இருக்குல்ல. பழைய கிரிமினல் சட்டத்திலும் இருக்கிறது, புதிய கிரிமினல் சட்டத்திலும் இருக்கிறது. நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு இது மாதிரி ஒரு மோசமான குற்றம் நடந்துருச்சுன்னு உங்களை அணுகுனா, அப்போ ஏன் ஜூரிஸ்டிக்ஷனில் அங்கே போப்பான்னு சொல்லுவீங்களா? அங்கித் திவாரி என்ற அமலாக்கத்துறை அதிகாரி என்னிடம் லஞ்சம் கேட்கிறார் என்று ஒரு மருத்துவர் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையை அணுகினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேலெல்லாம் கேஸ் போடுறதுக்கு சிபிஐ இருக்குதுன்னு சிபிஐ கிட்ட தானே அனுப்பணும். நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? மனிதாபிமானமற்ற முறையில் காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது, தமிழக காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான் நாம் வைத்த குற்றச்சாட்டு. ஒன்றாச்சா? ரெண்டாவது ஒரு அஃபென்ஸ் நடக்குது இதில். அங்கே செக்ஷுவல் வயலன்ஸ் அண்டு ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வீடியோஸ், அதுக்கு அங்கே எஃப்ஐஆர் போட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இந்த வீடியோவை பரப்பியிருக்காங்கல்ல, அது இவங்க கூட போன நண்பர்கள், அதுக்கு ஒரு புகாரை இந்த பெண்ணு கொடுத்துச்சா தமிழ்நாட்டில்? நான் சொல்கிறேன், அவங்க நிகழ்ச்சியிலையும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட போகிறாங்களா ஃப்ரெண்ட்ஸு, இவங்களே பரப்புகிறாங்க வீடியோவை. இந்த மாதிரி இவங்க வீடியோவை பரப்பியிருக்காங்கன்றத கன்னியாகுமரி மாவட்ட சைபர் கிரைமுக்கு இந்த பெண் புகாராக அளிக்கிறார். 2 வருஷம் ஆகுது நடந்து, இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு எஃப்ஐஆர் போட தெரியுமா? அது செக்ஷுவல் அசால்ட்டு, அது எஃப்ஐஆர் போட்டாங்க, விட்டுருங்க, அது அங்கே நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க. இங்கே இருக்கிற பசங்க வீடியோவை பரப்பியிருக்காங்களே, இது அஃபென்ஸா இல்லையா? இது ஒரு எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? போட்டிங்களா? அடுத்தது நடந்ததை சொல்கிறேன். அந்த பெண் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு புகார் அனுப்புகிறார். என்னவென்று, இந்த மாதிரி என் வீடியோ பரப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னும் எஃப்ஐஆர் போடலைங்க என்று கொடுக்கிறார். தேசிய மகளிர் ஆணையம் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையிடம் விசாரணை நடத்துகிறது. அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்ன? கேரளாவில் நினச்சிங்க, என்கிட்ட கேட்குறீங்கன்னு. அவர் நல்ல அதிகாரி என்று தான் நான் இப்போதும் நம்பிக்கொண்டிருக்கிறேன், பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களை. இதில் இது தவறுன்னு மறுத்திருந்தால் அதோடு முடிஞ்சு போயிருக்கும். எச்சரிக்கை, இது என்ன வதந்தியை நம்ம பரப்புனது? இது ரெண்டாவது, இந்த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வீடியோவுக்கு நீங்கள் ஏன் எஃப்ஐஆர் போடல? இன்டர்வியூவில் அதை தானே சொன்னோம். பொதுவாக இது மாதிரி பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது, அதோட விக்டிம் ப்ளேம் செய்யப்படுவார்கள் அப்படின்ற ஒரே காரணத்தினால பெண்கள் அதை வெளியே சொல்லக்கூட மறுப்பாங்க. இந்த பொண்ணும் கேஸ் கொடுக்கல. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த பாலியல் பலாத்காரம் செய்தவர்களாக இருக்கட்டும், கூட்டுட்டு போட்ட நண்பர்களாக இருக்கட்டும், காசு வாங்குவது, என்னுடன் வா என்று அழைப்பது, இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான் இந்த பொண்ணு புகார் கொடுக்கவே போகுது. கரெக்ட். அப்படி இருக்கும்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நீங்க உதவி பண்ணியிருக்கணும்ல. ஏமா இந்த மாதிரி ஒரு விக்டிம் வரும்போது அரவணைச்சு கவுன்சிலிங் கொடுத்து நீ கவலைப்படாத நாங்க இருக்கிறோன்னு சொல்றதாமா காவல்துறையோட வேலை, விரட்டி விடுறதா உங்க வேலை. இதை உங்களுக்கு சொன்ன வருதா? இது இன்னொன்று என்ன, இது பயன்பாடு பாருங்க. கடும் நடவடிக்கை, இது போன்ற பொய்யான செய்தியை வெளியிடுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன பொய்யான செய்தியை வெளியிட்டோம்? என்ன மிரட்டல் இது? நாங்க பார்க்காத கேஸா? தமிழ்நாடு அரசு மீதும் காவல்துறை மீதும் அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு பண்றமானீங்கன்னா அவ்வளோ யோக்கியமாக இந்த டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்க. சார், இன்சிடென்ட் நடந்து 2 வருஷம் ஆகுது சார். அந்த பொண்ணு படிக்க போறாங்க. இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் காலேஜுக்கு போறாங்க. தொடர்ந்து நண்பர்கள் கிட்ட புறக்கணிப்பு, ஆசிரியர்கள் கிட்ட புறக்கணிப்பு, அதை தொடர்ந்து வீட்டிலேயே முடங்கி போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு வரன் வருது. அந்த வரனுக்கும் இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணவங்க அந்த வீடியோவை அனுப்பி விடுறாங்க. முழுவதுமாக வீட்டிலே முடங்கி போயிட்டு வாழ்க்கையில் எதிர்காலமே இல்லாமல் 2 வருடங்களை அவங்க கழிச்சிருக்காங்க சார். 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்சிடென்ட் என்னன்னே நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிக்கணும் அப்படின்றதுக்காக
நீங்கள் வந்து ஒரு கல்லூரி கிட்ட உதவி கேட்குறீங்க, அந்த கல்லூரி பெரிய மனசு பண்ணி அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு அட்மிஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரிய வராட்டி அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன சார் ஆகுறது? இதை தமிழக அரசு தானே சார் செஞ்சுருக்கணும். வழக்கறிஞர் மரிய ஜலால் கிட்ட நான் கேட்குறேன், சார் நடந்தது கேரளாவில், நீங்கள் என்னங்க சார் தமிழக அரசு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு, ஷீ இஸ் டாட்டர் ஆஃப் தி சாயில், நீங்கள் எப்படிங்க விட்டு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு சார். நிவாரணம் கொடுங்க. நான் கேட்குறது இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு நீங்கள் ஏன் சார் எஃப்ஐஆர் போடல? சிம்பிளாக கேட்குறேங்க. அஃபென்ஸா இல்லையாங்க அது? தொடர்ந்துக்கிட்டே வேற இருக்கும்ல சார். இப்போ கேரள போலீஸ் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணவங்களையும் கைது பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் வந்து அந்த மாணவர்களையும் கைது பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுறதே நின்றுருக்கு சார். அந்த உதவியை ஏன் போலீஸ் செய்யலை? இது சட்டப்படி அவங்க செய்யணுன்றதெல்லாம் தாண்டி ஒரு ஏன் அப்படியான ஒரு உணர்வு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதுக்கு வக்கனையா மறுப்பு கொடுக்குறீங்க. இதை நீங்கள் அன்றைக்கி செஞ்சுருந்தீங்கன்னா ஏன் உட்காந்து இங்கே பேச வேண்டியது இருக்குது? இப்போ இந்த பெண்ணு வந்த உடனே தமிழ்நாடு போலீஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு கேரளா போலீஸ்க்கு அனுப்பிட்டு, தமிழ்நாடு அரசு இந்த பெண்ணுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்கி மேற்படிப்புக்கு உதவி செஞ்சிருந்தா அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு ஸ்டுடியோவில் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? இவர் முதலமைச்சர் காசால நடக்கிறது எங்களால் தாங்கிக்க முடியலன்றார் சார். அங்கெல்லாம் போயிட்டு அவர் துடிக்கிறாரு. ஒழுங்காக ஆட்சி பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. இதில் இந்த காவல்துறையோட அராஜகம் எப்படி போது பாருங்கள். இந்த லாங்குவேஜை பாருங்கள். பொய்யான செய்தியை வெளியிடுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னா இதுதான் அந்த மிரட்டுறது. இந்த அதிகாரிகளுக்கு இந்த துணிச்சல் வந்துருச்சு பார்த்தீங்களா? மீடியாவை மிரட்டுறதுக்கு வெளிப்படையான மிரட்டல் இது. இதில் எது வதந்தி? எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்களாம் தெரியுமா? இல்லை மிரட்டுறது, பேசவே கூடாதுன்னு. நீ யாரை பற்றி வேணாலும் பேசலாம், போலீஸை குறை சொல்லக்கூடாது. அதுதான் நீங்கள் இங்கே நிலைமை. போலீஸ் செய்யக்கூடிய வேலையை தவற விடும்போது அதை நம்ம ஒரு மீடியாவாக சுட்டி காட்டி தானே சார் அது ஆகணும். மீடியாவோட கடமைம்மா. எந்த பப்ளிக் அத்தாரிட்டி தப்பு செஞ்சாலும் அதை சுட்டி காட்ட வேண்டியது நமது கடமை. தனியார் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதுக்காக மீடியா நடத்தலை. அது மீடியாவோட வேலையும் கிடையாது. நீங்கள் பப்ளிக் சர்வெண்ட்ஸு, கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குறீங்க. இங்கே இந்த நாட்டில் உள்ள அத்தனை குடிமக்களையும் பாதுகாப்பது உங்களது கடமை. அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம். வீட்டில் வேலை செய்யறதுக்கு 10 பேர், 10 வண்டி. அந்த வீடியோவை நம்ம இன்னைக்கு கமெண்ட்டில் பின் பண்ணிடலாம் சார். இன்னைக்கு சார் அண்ணன் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு சார். அதில் விஜய் திட்டிருப்பாரு. வேறு எதுக்குப்பா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அண்ணன்? சார் அண்ணன் ஜிஎஸ்டி எல்லாம் பற்றி பேசியிருக்காரு சார். நீங்கள் சும்மா வந்து இப்படி சொல்கிறீங்க. ஆனால் திட்டிருக்காரு சார். ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி திட்டிருக்காரு. அதுக்கு தான்ப்பா அவர் ப்ரெஸ் மீட்டே வைக்கிறது. குடும்ப ஆட்சினா ஃபஸ்ட்டு காங்கிரஸை ஒழிக்கணுன்றார் சார். எல்லாம் ரைட்டு தான். நாளைக்கு அவரே வந்து குடும்ப அரசியலை நோக்கித்தான் சீமானே சென்று கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் மறுக்க முடியாது. பேசணுன்னா அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசி ஆகணும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் காங்கிரஸ் ஆட்சி பிடிக்க போகிறதா? கேரளாவில் பிரியங்கா காந்திக்கு சீட்டு கொடுத்ததை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் கேரளாவில் அரசியல் செய்தால் நீங்கள் இதை எழுப்புங்கள். ரிலவெண்ட்டு, அட்லீஸ்ட்டு ரிலவெண்ட்டு. இங்கே காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போதா? அவங்களே கட்டி உருண்டுக்கிட்டு சட்டை கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லை. 50 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்குமா என்பதும் தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது விஜய் அதை பற்றி எதுக்கு பேசணும்? இன்னொன்று, விஜயோட பார்வையில் காங்கிரஸ் இஸ் அண்ட் பொட்டென்ஷியல் அலை. நீங்கள் இப்போ விஜய் உன்னை பார்த்து நீ ஏன் ஆளுங்கட்சி பற்றி பேச மாட்டேங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? இல்லையா? இதான் அவருக்கு முழு நேர வேலை. எங்கே பார்த்தாலும் இந்த ஓசிடின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். அது அண்ணனுக்கு வந்து விட்டதோ என்று தோன்றுகிறது. மைக்கை பார்த்தாலே விஜய் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அது சார் இன்னொன்று வேறு சொல்லியிருக்காரு சார். ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகிறதுலாம் இந்த மோடி அவர்கள் இந்த பேசுவார்ல சார் தமிழில், பொங்கலே நல்வாழ்த்துக்களே அப்படின்ட்டு வரல, அந்த மாதிரி இருக்குன்றார் சார். தான் ரொம்ப அப்சஸ் ஆகிட்டார். இதை தவிர வேறு எதுவும் பேசுறதில்லைன்னு. அதாவது திரு மோடி அவர்கள் எப்படி தப்பாக தமிழை பேசுகிறாரோ அதை மாதிரி திரு விஜய் அவர்கள் அறகுறை அரசியல் பேசுகிறாரு. சரி, நீங்கள் தான் நல்லா அரசியல் பேசுகிறீங்கல்ல, விஜய்க்கு அறகுறை எதுவுமே தெரியல, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இல்லை, ஜெயிச்சு சிஎம் ஆகிக்கங்க சார், விடுங்க சார். திமுக வந்து ஒரு குடும்ப அரசியல் பண்ணுதுன்னு திரு விஜய் அவர்கள் சொன்னால் அது திரு சீமானுக்கு வலிக்குது. அதான் அதுலேருந்து புரிஞ்சுக்கணும். வகுத்தறிச்சல். நான் இப்படி நாள் பேசிக்கிருந்தேனே. அவருக்கு ரெட் ஜெயிண்ட் வேணும், ரொம்ப கவனமாக இருப்பார். அதெல்லாம் ஒரு குடும்ப அரசியல்லாம் நீங்கள் உதயநிதியெல்லாம் டார்கெட் பண்ணதே இல்லை. ரெட் ஜெயிண்ட்டெல்லாம் என்றைக்கு டார்கெட் பண்ணியிருக்காரு? என்றைக்குமா டார்கெட் பண்ணியிருக்காரு ரெட் ஜெயிண்ட்டை? இதுக்கு முன்னாடியும் பேசுனதில்லை. ரொம்ப கவனமாக இருப்பார். தலைவர் பிரபாகரன் அவர்களை வச்சு தான் சார் இந்த மாதிரி பல பேர் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி அவர்கள் எல்லாமே வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறப்ப அண்ணன் மனசு வந்துட்டார் சார். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாரு, நான் தான் பிரபாகரன்றவார். அடுத்து அந்த கதை தான். திரு விஜய்க்கு நான் வந்து எப்படி அரசியல் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன ஜான் ஆரோக்கியசாமி பக்கத்தில் அங்கே போய் சேர போகிறாரா? ஜான் ஆரோக்கியசாமி கிட்டே யாரையும் சேர்க்கறது இல்லை. நான் அவரை விமர்சிக்கல. அருண்ராஜே சேர்க்கறது இல்லை. நான் அவரை விமர்சிக்கலை, கேள்வி தான் வைக்கிறேன். ஆனால் நீங்கள் விமர்சிக்கிறேன்னு சொல்கிறீங்கன்றார். விடு, பாவம் அண்ணன். சார் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், திமுகவுக்கு எதிராக பிரச்சார பீரங்கி அண்ணாமலை அவர்களை
களமிறக்கிறதா பிஜேபி திட்டம் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இலங்கைக்கு போயிருக்காரு சார். என்னதான் சார், எதுக்கு சார் போயிருக்காரு? ஏன் இந்தியாவில் இந்த ஊட்டி குடங்கள்லாம் ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா? சார் அவர் கொஞ்சம் ஆன்மீகத்து மேலே கொஞ்சம் ஆர்வமாக இருக்கார், அதனால அங்கே போயிருப்பார் போல சார். எனக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு சொன்னாரா? இவ்வளோ கடனை வச்சுட்டு அவனாவது குடும்பத்தோட ஃபாரினுக்கு டூர் போவானா? ஸ்ரீலங்காவில் சுற்றி பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? ஒரு வாரம் சுற்றி பார்க்க. தமிழ்நாட்டோட பாதி சைஸ் தான் ஸ்ரீலங்கா, தெரியல. வீட்டில் 1000 ரூபா கடை இருந்தாலும் அரியா பொட்டான்னு ஒரு கதை சொல்லுவாங்களா, அது மாதிரி அண்ணன் கிளம்பிட்டார் போல சார். மதுரைக்காரங்க அப்படி சொல்லுவாங்க போல. சரி, நான் கேட்குறதுக்கு சொல்லு. நீ சிலம்பட்டிக்காரங்க இவ்வளோ கடன் வச்சுக்கிட்டு நீ தானே சொன்னீங்க எனக்கு எல்லாம் இதை பேசுகிறீங்களே அதை பேசுகிறீங்களே, எனக்கு கடன் இருக்குது அதை பற்றி பேசுனீங்களான்னு கேட்டாரா? எல்லா டாக்குமெண்ட்டையும் வெளியிடுறீங்க, பினாமி எல்லாத்தையும் வெளியிடுறீங்க, அப்புறம் நான் என்னதே பண்ணேன், எனக்கு மண்ணை வடிக்குதுன்னு வெளியே போயிட்டு. நான் சொல்கிறேன், போனது ஸ்ரீலங்கா அல்ல. மலேசியா போனால் நேராக மலேசியா போகிறாருன்னு சொல்லுவீங்கல்ல. இங்கேருந்து ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்காலேருந்து மலேசியா போனால் ரப்பர் தோட்ட விவகாரம் ஒன்று சொன்னேன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டாக வருது. எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, அண்ணாமலைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் முட்டாள்னு எப்படி இவ்வளோ ஒரு நம்பிக்கை? கொஞ்சம் லாஜிக்கலை யோசிச்சுப்பாரு. அரசியல் சூடு பிடிச்சிருச்சு. நயினார் அடுத்த வாரத்துலேருந்து பிரச்சாரத்தை தொடங்குறாரு. அவரோட ஃபார் ஜூனியர் வினோஜ் 234 தொகுதியிலையும் போராட்டம் அறிவிக்கிறதுக்கான கோஆர்டினேட்டராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஆளுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் பதவியிலேருந்து போயிட்டாலும் தொடர்ந்து இந்த கட்சியில் உழைத்தால், உங்களை இருப்பதாக காட்டிக்கொண்டால், நீங்கள் அட்லீஸ்ட் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? விட்டுட்டு இப்போ ஒரு வாரம் ஸ்ரீலங்கா போக வேண்டிய தேவை என்ன? அப்படி என்ன கட்டாயம்? கட்சியை விட குடும்பம் தான் முக்கியம். நீங்கள் உங்கள் மாலதியும் சரி மற்றவங்களும் சரி லீவ் கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன்? எல்லா லீவையும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எடுத்துங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு மீடியா கம்பெனி நடத்துகிற நமக்கு எலெக்ஷன் எவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஒரு நாள் கூட ஷோ மிஸ் ஆகக்கூடாதுன்றதுல நம்ம அவ்வளோ பர்டிகுலராக இருக்கோம். ஒரு முழு நேரம் அரசியல்வாதிக்கு ஒரு வாரம் என்ன சார் ஓய்வு? ஆயத்தமாகறாரா சார்? கிழிச்சார் இவர். எனக்கு இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல் மலேசியா ரப்பர் தோட்டம் தான். இன்றைக்கி அண்ணாமலை ஸ்ரீலங்காவில் இல்லை. நேற்று தானே இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஃப்ளைட்டு ஸ்ரீலங்காவுக்கு? 1 மணி நேரம் இருக்கும்னு 1 நினைக்கிறேன். மணி நேரம். இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் இல்லை அண்ணாமலை, தெரியுமா? ஒரு வாரம் கழிச்சு இலங்கையிலேருந்து இங்கே வர்றாரு. பார்க்கலாமா? எனக்கு அண்ணாமலை ஒரு ஒட்டுமொத்த சொசைட்டியில் யாருக்குமே அறிவு இருக்காது, நம்ம என்ன சொன்னாலும் நம்பிக்கை வாங்க அப்படின்னு எப்படி இந்த முடிவுக்கு வருகிறார் என்பது தான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. சார் இப்போ பிஜேபி தமிழ்நாடு கட்சினா கூட பரவாயில்ல, அது ஒரு இந்திய கட்சி. அவங்க நினச்சாங்கன்னா டீட்டெயில்ஸ் எடுத்துட முடியாதாங்க சார்? தே ஆர் தி கவர்மெண்ட் மாலதி. RAWன்னு ஒன்று இருக்குது தெரியுமில்ல? உலகம் ஃபுல்லாக இருப்பாங்கல்ல சார் அந்த எல்லா அதிகாரிகள்? நாடுலேயும் இருப்பாங்க. 10 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. அது கூடவா அவருக்கு தெரியாது? ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அவராவது அபினேஷ் கிட்ட குத்தி ஏமாந்து போலேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க சார். இவர் அபினேஷ் பாக்கெட்லேருந்து ஊறி விடுவார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குவாரி உரிமையாளர்கள் என்னிடம் ஒரு தகவலை சொல்ல சொன்னார்கள். அந்த மாவட்டத்தின் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள், தேர்தல் வருகிறது, தலைமை வசூல் செய்ய சொல்லியிருக்கிறது, ஒவ்வொரு குவாரி உரிமையாளரும் 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று விடாப்பிடியாக மிரட்டி வசூல் செய்து கொண்டிருக்கிறாராம். இருந்தாலும் மந்திரியாக இல்லாதப்பவே நாங்கள் நிம்மதியாக இருந்தோம், வந்து எங்கள் உயிரை எடுக்கிறாரு என்று புகார் தெரிவித்து நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் பதிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். திமுக தலைமை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரொம்ப கெட்ட பேர் ஆகி கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன்.